எங்கே உற்சாகம் இருக்கிறதோ அங்கே சக்சஸ் நிச்சயமாக இருக்கும். இங்கே உற்சாகம் இருக்கிறது, உங்களிடத்திலே சக்சஸ் கண்டிப்பாக நடக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை இல்லை இல்லை. சொன்னாங்க தாய்லாந்து வீடியோ போட்டவங்க கண்ணை மூணு தாய்லாந்துல என் பேத்தியை கூப்பிடுறேன், லட்சுமான்னு கூப்பிடுவேன், தாய்லாந்துக்கு வா அப்படின்றேன். தாய்லாந்துக்கு வாங்குறீங்க என்ன அப்படிங்க? இங்க வந்து பாருங்க பார்த்தா என்ன அப்படின்ச்சு. நம்ம கம்பெனில டூர் கொடுத்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம போகணும் தான் அப்படின்ச்சு. அப்போ அந்த உணர்வு இங்க இருக்க எல்லாருக்கும் வரணும். அப்போ நம்ம மேல சின்ன பிள்ளைல இருந்து பார்த்திருப்போம். யார் எல்லாம் ஃளைட்ல போயிருக்கா? ஃபர்ஸ்ட் யார் போனல? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃளைட்ட போறான், மேல திடீர்னு ஆகாயத்துல ஒரு சவுண்ட் வரும். சவுண்ட் வந்தோம்னா என்ன பண்ணுவோம்? வீட்டுல குட்டி ஒடியாந்து இல்லையா? அந்த ஏரோப்ளேன்ல நம்ம ஏறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கம்பெனி கொடுத்திருக்கு 3 நைட்டு 4 பகல் நினைக்கிறேன். மேடம் சார் சொல்லுவாங்க 4 நாள் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4 நாளும் அங்க பிளைட்ல ஏறி அங்க ரூம், சாப்பாடு செலவு, தங்குற செலவு அத்தனையும் திரும்பி பிளைட்ல கொண்டு விடுற வரையிலும் கம்பெனியினுடைய முழு செலவு. பழனி, கொடைக்கானல், ஊட்டி, அப்புறம் சமயபுரம், இதெல்லாம் பழனி, திருப்பதி, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு டூர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது ஃபாரின்ல அப்படி பிளைட்ல அப்படி ஏறி உக்காந்து டிஸ்பைன் பிளைட்ல மேல போறப்போ எப்படி இருக்கும்? ஐயோ கீழே ஊத்துவோமா? ஃபர்ஸ்ட் பயம் அதான். ஏன்னா முதல் முறை போறப்ப பயம்தான் இருக்கும். அப்ப நிச்சயமா கீழே விழுக மாட்டோம். ஏன்னா முதல் எடுத்த உடனே அங்க அழகா சூப்பரா நம்ம மேடம் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பெல்ட் போட்டுருவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சொல்ற கற்பனை தான். நீங்க ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லி மேல பெல்ட் எடுத்து போட்டுடுவாங்க. நம்ம கரெக்டா இருக்கமான்னு செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்ல யாரு வரான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால பெல்ட் போட்டுருவாங்க. அப்ப நம்ம கீழே விழுக மாட்டோம். அதனால நிச்சயமா மேல இருந்து நம்ம கீழே விழ மாட்டோம். முதல் நம்பிக்கை. அடுத்து எல்லா டோரையும் லாக் பண்ணிடுவாங்க. தெரியுங்களா? அங்க போய் நம்ம இங்க இருக்கமே காத்து வந்து டோரெல்லாம் திறக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம அதுக்காக தயாராகிடும். அதுக்காக டோர் திறக்கூடாது. அப்போ வேற சொன்ன மாதிரி பெரிய விஷயம். கம்பெனி வந்து சாதாரண மனிதனையும் சாமானியனாக ஆக்கக்கூடிய ஒரு கம்பெனி இருக்கிறது. மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். நமக்கு ரைட்டா அண்ணாந்து பார்த்துதான் பழக்கம், இல்ல டிவில பார்த்துருப்போம், இல்ல செல்ல பார்த்துட்டு இருப்போம். நம்மளையும் ஏற வைப்பதும் நம்மளையும் அழைச்சிட்டு போகணும் ஒரு உயர்ந்த சிந்தனை உள்ள ஒரு கம்பெனி தானும் அதுவும் மையசல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேடம் வந்து ஓரளவு சொன்னாங்க வெளியே எங்களுக்கு. ஏன்னா அவங்க தான் வந்து அதை சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியான டார்கெட். முதல் ஏற்கனவே ஒரு டார்கெட் கொடுத்தாங்க. அது கொஞ்சம் போன தடவை கொடுத்தப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இந்த தடவை பிவி மேட்சிங்ல வந்து அதை விட ரொம்ப அருமையா பிவி மேட்சிங்ல பண்றதாக ஒரு பண்ணிருக்காங்க. அதுல 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, டிஸ்ட்ரிபியூட்டரா சேர்ந்த அனைவருக்கும் அந்த வாய்ப்பு. ஒரு விஷயம், நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா மட்டும் இல்லாம அடுத்து அதை செஞ்சிட்டீங்கன்னா அந்த டார்கெட்டை க்ளோஸ் பண்றப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த கோர்ஸ் ஷூட் போட்ட லீடராக மாறுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஒரு விஷயம். அடுத்து பொருளாதாரத்தையும் அந்த அச்சீவ்மெண்ட் அடையிறப்போ பணத்தையும் நம்ம சரியான அங்க போய் நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்குலாம் உண்டான செலவுக்கு உண்டான பணமும் நமக்கு வந்துடும் கையில. அங்க போய் ட்ரெஸ் எடுப்போம், அங்க போய் ஏதாவது வாங்கணும், துணி இருக்கும்ல. அப்போ
போற செலவு வர செலவு பாத்துறாங்க, தங்குற செலவு சாப்பாடு செலவு கம்பெனி பாத்துக்குது. அங்க நம்ம என்ன பண்ணுவோம், மெமரிக்காக அங்க போய் எத்தனை ட்ரெஸ் வீட்டுல இருந்தாலும் அங்க போய் ஒரு ட்ரெஸ் எடுத்துதான் ஆகணும், விதவிதமா எடுக்கணும். எல்லாம் பிளான் தான் பயங்கர பிடிச்சிருக்காங்க மேடம்லாம், எப்படி போகணும் என்னென்ன பண்ணணும் பிளான்லாம் பிடிச்சிருக்காங்க. அது மாதிரி அங்க போய் நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கணும். அங்க போய் பர்ச்சேஸ் பண்றதுக்கு உண்டான தொகையும் நீங்க பிவி மேட்ச் பண்றப்போ அதற்கு உண்டான பணமும் நமக்கு கிடைச்சிடும். அப்போ நம்ம ரேங்கும் அச்சீவ் பண்ணலாம், பணமும் கிடைச்சிடும், டூரும் அச்சீவ் பண்ணலாம். 3 விஷயங்களை அருமையாக செய்ய முடியும். ரொம்ப சிம்பிளா இருக்கும் மேடம் சொன்னாங்க. அது கேட்க கேட்க எனக்கு ஆசையா இருக்கு. அது இன்னும் உள்ள வாங்கணும். அவங்க வந்து சொல்றது சாரு மேடம் சொல்றப்ப பாத்தீங்கன்னா அது புதுசா எல்லாம் கொடுக்கல. அதை கொடுக்குறப்ப எல்லாத்துக்கும் முன்னாடி ரீச் பண்ணுவாங்க. அப்ப ரொம்ப சிம்பிள் அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிளா தான் இருக்கும். அவ்வளவு விஷயம் இருக்கு. ரொம்ப போய் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. அவ்வளவு அருமையா அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான விஷயம். இப்போ அந்த தாய்லாந்து டூர் நம்ம ராஜா சொன்னாரு, சிங்கத்தின் வாயில தண்ணி வந்துச்சா பாத்தீங்களா வீடியோ? சிங்கப்பூர்ல அதுமே இருக்கும். சிங்கப்பூர் போயிருக்கான், சிங்கப்பூர்ல பார்த்துக்கோங்கள சிங்கத்து வாயில தண்ணி இருக்கும். அதே மாதிரி தாய்லாந்துங்கிறப்போ நிறைய விஷயம் இருக்கு. தாய்லாந்துல நம்ம தமிழ் பேசுறவங்க நிறைய இருப்பாங்க. பெரிய விஷயம், தமிழ் பேசுறவங்க நிறைய இருப்பாங்க. அப்போ அதையா பார்த்துதான் நமக்காகவே கம்பெனி அந்த டூர் அச்சீவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டூர்ல கம்பெனி லெவல்ல எவ்வளவு பேர் வர்றாங்க என்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஆஸ்கார் அசோசியேட் சார்பாக கம்பெனியில இருக்கிற அத்தனை அசோசியேட்டையும் தாண்டி ஆர்காஸ் அசோசியேட்ல தான் தனியாக ஒரு ஃபைட்டை நிறைவேற்றி கொடுக்கிற அளவுக்கு நான் தயார். எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? எல்லாரும் சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கு பெரிய அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூங்குறது கொண்டு இனி மேடம் சொன்ன மாதிரி இந்த இதுல நிறைய திருமண பத்திரிகை ஃபங்க்ஷன்லாம் நிறைய உங்களுக்கு வந்திருக்கும். எனக்கே கிட்டத்தட்ட 20-30 பத்திரிகை இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் என்ன பண்ணணும், இன்னும் முதல் நாளே போய் சொல்லிட்டு வச்சிடணும், இல்லைன்னா மூட்டை கட்டி உரம் வச்சிடணும். தாய்லாந்து நான் போறதுக்கு எங்களுக்கு கம்பெனில டூர் அச்சீவ்மெண்ட் பண்ணிருப்பாங்க. தாய்லாந்து போயிட்டு வந்து உனக்கு கிஃப்டோட, தாய்லாந்து கிஃப்டோட வந்து உன்னை பார்க்கிறேன் அப்ப மெசேஜ் அனுப்பிடுங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம போறப்போ நம்ம ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அங்கேயே டீமை லிஸ்ட் எடுத்துருங்க. எடுத்துலாம்ல? அங்கேயே டீம் லிஸ்ட் எடுத்துடணும். லிஸ்ட் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு வந்த உடனே கை கழிட்டு உட்காருவாங்கல்ல, அப்படியே ரவுண்ட் அப். இப்ப நம்ம மீட்டிங் வந்து என்ன பண்றோம், ரவுண்ட் மீட்டிங் போடுறோம்ல, அங்கேயே போய் ரவுண்ட் மீட்டிங் போடுங்க. அங்கேயே எட்டு எடுங்கன்னா தாய்லாந்து டூர் போறேன், உன்னையும் கூட்டிட்டு போறேன், நான் தயாரா இருக்கேன், நீ தயாரா அப்படின்னு கேளுங்க. அப்போ நமக்கு ஃபங்க்ஷனுக்கு கட்டாயமா போக வேண்டிய சூழல் இருந்தால் அந்த மாதிரி போய் அதையும் எங்க கொண்டு போய் விட்டாலும் நம்ம அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற மைண்ட் செட் பண்ணிக்கங்க. நிச்சயமாக நாம் அனைவரும் தாய்லாந்து நிச்சயமாக போவோம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.